கேது பகவான் ஒருத்தரோட குலம் செழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஞானகாரகன் அப்படின்னு சொல்லப்படுற கேதுவோட திருவருள் பரிபூர்ணமா இருக்கணும். என்னை யாராலும் வெல்ல முடியாது, என்னோட திறமையால எதையும் செஞ்சிருவேன் அப்படின்னு ஆணவம் கொள்ளும் போது அதற்கான பலன்களை தருவார் கேது பகவான். எல்லா சக்திக்கும் மேல ஒரு இறைசக்தி இருக்கு அப்படின்னும் இறைசக்தியை நாட சொல்லி உணர்த்தக்கூடியதும் கேது பகவான் தான். ஜோதிட சாஸ்திரத்துல கேது பகவானுக்கு மாற்றங்களை தரும் கிரகம் அப்படின்னு பெயர். எந்த ஒரு விஷயத்திலும் மாற்றங்களை குறிப்பவர் கேது. ஒருத்தரோட வாழ்க்கையில முக்கியமான மாற்றம், சூழ்நிலை காரணமா எடுக்கிற முடிவு, நிலைப்பாடு, வாழ்க்கையை தலைகீழாக்குற நல்லதும் கெட்டதுமான மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே கேது தான் தருவார். கேது பகவான் வழிபட்டா சகல பீடைகளும் விலகும், செல்வம், தானியம், பசுக்கள் ஆகிய போகங்கள் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒருத்தரோட ஜாதகத்துல கேது பகவான் கெட்டு போயிருந்தா அவருக்கு திடீர் பொருளாதார சரிவு, மனக்குழப்பம் அதிகமா ஏற்படுறது, குழந்தை பேரு தாமதமா கிடைக்கிறது, எப்பவும் மனசுல பதட்டம் அப்புறம் சோகம் போன்ற நிலை ஏற்படும். சனிக்கிழமைகள்ல விநாயகர் பெருமானை வழிபட்டு வர்றது கேது தோஷத்தை போக்கக்கூடிய சிறந்த வழியாகும். அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை தினத்தப்போ காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு கேது கிரகத்துக்கான கேது பரிகார பூஜை செஞ்சு சிவபெருமான வழிபட்டா கேதுவின் தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ருத்ரபிரியர், மகா கேது அப்படின்னு அழைக்கப்பட்ட கேது பகவான்